வெல்கம் டு ட்ரேடட் திங்ஸ். டிசம்பர் 10 இன்னைக்கு. வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை குயிக்கா பார்த்துடலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. நேற்று இண்டெக்ஸ் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு 120 பாயிண்ட்லையும். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 436 பாயிண்ட்லையும். பேங்க் நிஃப்டி பார்த்துருந்தீங்கன்னா -16 பாயிண்ட்லையும் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. வாங்க குயிக்கா ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். இந்தியாவோட இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு இன்னைக்கு. இந்தியா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 90+ மேலே வந்து ஃப்ளைட் ஃபுல்லாகவே கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கோட 8வது நாளாக வந்து 8th டே வந்து கண்டினியூவாக ஃப்ளைட் வந்து கேன்சலேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ டிஜிசிஏல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க இண்டியோக்கு வந்து கட் கட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ்னா 5% வந்து ஃப்ளைட் வந்து இமிடியேட்டா நீங்க கட் பண்ணிடுங்க. முன்னாடி வந்து போனத விட இப்ப வந்து 5% வந்து ஃப்ளைட்ட நீங்க கம்மியா தான் ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டே வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நார்மல் ஆகிக்கிட்டே வர்றோம். ஸோ இந்த இந்த பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்றோம் சீக்கிரமான்னு இண்டியோ சைட்ல இருந்து நியூஸ் சொல்லியிருக்காங்க. HUDCOன்னு பார்த்துருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹேர் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. கேர் ரேட்டிங் குடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து டேபிள் வைஸஸ் வச்சு தான் அவங்க ஃபினான்ஷியல் வந்து ஸ்ட்ராங்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கேர் ரேட்டிங் குடுத்துருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரிபிள் ஏ குடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஏன்னா ஸ்டேபிள் ஆனது. ஏ 1+ன்னு சொன்னாலும் கம்பெனி வந்து ஃபினான்ஷியலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருந்த கடன் எல்லாத்தையுமே வந்து அவங்க அடைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கைனஸ் டெக்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சுச்சு. ஆக்சுவலா பார்த்திருப்பீங்க நேத்து பார்த்திருப்பீங்க 13.76% வந்து இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஆனா 4 நாளா என்ன நடந்துச்சுன்னா, ஷேர் வந்து 30லேருந்து 31% வரைக்குமே ஃபால் ஆயிருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, கொட்டாக் இருக்குல்ல, இன்ஸ்டிடியூஷனல்ல வந்து ஈக்விட்டி நோட்டீஸ் வந்து ஒரு நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. கம்பெனியோடைய டிரான்சாக்ஷன்ஸும், ஒர்க்கிங் கேபிட்டல் பிரஷர்ஸும், டிஸ்க்ளோசர் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொன்னதுனால தான் 30லேருந்து 31% வந்து ட்ராப் ஆச்சு. 52 வீக் லோல போயிடுச்சு. அனலைசர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஓவர் சோல்டுனால பவுன்ஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்மேர்கோடைய லிமிடெட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து 30% வந்து விர்ச்சுவல் கெயின் டெக்னாலஜிஸ 15 கோடிக்கு வந்து குடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த விர்ச்சுவல் கெயின் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா, காமர்ஸ், டிஜிட்டல் பிசினஸ்ல வந்து அவங்க வந்து குரோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிசினஸும் 30%க்கு அவங்க வாங்கிட்டாங்க. இப்போதைக்கு அப்ரூவல் வந்து பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைட்டன்ல இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சுச்சு. டைட்டன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜுவல்லரியோட டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குதுனால, ஸோ இப்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ப்ராஃபிட் வந்து மார்ஜின் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 11% வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கோல்டோடைய பிரைஸஸ் வந்து ஹைல இருக்கிறனால தான் சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் ஏறிக்கிட்டே இருக்கனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதானியோட என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா, அதானி வந்து 99% உடைய ஸ்டாக் வந்து ஏஜிஹெச் போர்ட் ஏவியேஷன் சர்வீஸ் இருக்குல்ல, அத வந்து 99% வந்து ஷேர் ஹோல்டராவே இவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஏஜிஹெச் போர்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இது துணை நிறுவனமாக அதானி என்டர்பிரைசஸ்ல வந்து இப்ப கீழ வந்துருச்சு. ஸோ இது வந்து டிசம்பர் 9ஆம் தேதி தான் டீல் கம்ப்ளீட்டட் ஆயிருக்குதுன்னு அதானி என்டர்பிரைசஸ்ல இருந்து ஒரு நியூஸ் தகவல் கிடைச்சுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸ்பைஸ் ஜெட்ல இருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. ஸ்பைஸ் ஜெட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 5.57%ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸ்பைஸ் ஜெட் வந்து அந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா, ஷேர் வந்து அதிகமா போயிட்டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. எப்போனா அந்த இண்டிகோவோட ப்ராப்ளம் வந்ததுலேருந்தே தான். ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏர்லைன வந்து ம் ஏர்கிராஃப்ட் ஃப்ளைட் இருக்குதுல்ல, அத வந்து இன்னும் கொஞ்சம் நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணா கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து நெறைய பேர வந்து ம் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து பேசஞ்சர் அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ அதனால இவங்க ஏர்லைன்ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. எதனா ஃப்ளைட்ட.
ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. 245 மில்லியன் வந்து லாங் டெர்ம் பாண்ட் சேல் வந்து கொண்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா, 15 வருஷத்துக்கு வரைக்குமே அந்த மெச்சூரிட்டி இருக்கும்னு ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் சைட்லேருந்து நமக்கு கிடைச்ச நியூஸ் தான். இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து கீழ தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன நியூஸ்ன்னு செக் பண்ணும்போது, நமக்கு ஃபெட்டோட ரேட் கட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து வரப்போதில்ல. ஸோ அதனால தான் வந்து மேபி அது வந்து ம் பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அதாவது ரேட் கட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லன்னா வந்து லோ பண்ணுவாங்க. 2மே வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைல்ல. ஸோ அதனால வந்து ஒருவேளை ரேட் அதிகமாகிடுச்சுன்னா, அம் இன்வெஸ்டர் எல்லாருமே வந்து இந்தியன் மார்க்கெட்ல இருந்து அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு மூவ் ஆயிருவாங்க. ஸோ அதனால வந்து டிசிஎஸ், ஹெச்சிஎல் எல்லாமே வந்து இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழ விழுந்திருந்துச்சு. ஸோ இன்வெஸ்டர் எல்லாருமே மோஸ்ட்லி செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஃபெட்டோடைய ரேட் கட்னால தான். இன்னும் ஃபெட்ல இருந்து நமக்கு எந்த தகவலும் கிடைக்கல. வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பிசிக்ஸ் வாலா பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 8ஆம் தேதி அவங்களுக்கு ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, 70% வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. அவங்களோட ரெவென்யூனாலும் 26% ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ அன்னைக்கு எப்போ ரிசல்ட் வெளியிட்டாங்களோ, அதுக்கப்புறம் வந்து 5% வந்து ஒரே நாள்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவங்களுடைய ஸ்டாக்ஸ். ஸ்விக்கி கிட்ட இருந்து நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. ஆக்சுவலா வந்து அவங்க ஃப்ரெஷ் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. யாருக்கிட்டனா QIP. QIPன்னா யாருன்னா பிக் இன்ஸ்டிடியூஷனல் பையர் கிட்ட தான். நாம ஜெனரல் பப்ளிக் கிட்ட கிடையாது. அவங்க வந்து 10,000 கோடி வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஃப்ரெஷ் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரெஷ்ஷோடைய ஃபண்ட யூஸ் பண்ணி ஆப்பரேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்றாங்க. அந்த டெலிவரி, குயிக் காமர்ஸஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து. அவங்க வந்து அந்த QIPக்கு வந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் குடுப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரூ. 390.50. இப்ப நம்ம லாஸ்ட்டா பார்க்கும்போது 398 ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ பிரைஸ்ல குடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய நியூஸ வந்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு யுஎஸ்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் வந்து ட்ரம்ப் என்ன நியூஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காருன்னா, ஃபார்மர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது அக்ரிகல்ச்சர் இம்போர்ட் பண்றாங்கல்ல யுஎஸ்க்கு. ஸோ அத அத வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா எத சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியனுடைய ரைஸுக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடையது கனேடியன்ஸுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குல்ல, அந்த 2க்குமே வந்து இன்னும் அதிகமா வந்து டாக்ஸ இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ரைஸோட சம்மந்தப்பட்டமான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல. ஸோ அது எல்லாமே வந்து இன்னைக்கு மோஸ்ட்லி அடி வாங்கியிருந்துச்சு. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் இப்பதான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஏதாவது பிழைகளோ, தவறாக பேசியிருந்தாலோ என்னை மன்னிச்சிடுங்க. நான் போக போக வந்து சரி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.